இருக்கு. ஸோ அகைன் என்ன பண்ணிருக்கு, டாப்ல போகும்போது என்ன ஆகும், 5 இன்ட்டு 2π fcன்னு மாறும். சரிங்களா? ஸோ அகைன் நமக்கு என்ன பண்ணலாம், ஐ கிளிக் பண்றோம். 5 இன்ட்டு 2π இன்ட்டு எஃப் மேல ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்காங்க. 5 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.01 மைக்ரோஃபாரட். 0.01 இன்ட்டு 10⁻⁻6. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 1.57 மில்லி ஆம்பியர் வரும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் கரண்ட் ஐ கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ். இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியில நமக்கு லோடுக்கு போகுது கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், நோட அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நோடா. இந்த ஒரு நோட்ல எதெல்லாம் இன்கமிங் கரண்ட் பாருங்க, எதெல்லாம் அவுட் கோயிங் கரண்ட் பாருங்க. ஸோ கிர்ச்சாஃப் கரண்ட் என்ன சொல்லுவோம், சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். இன்கமிங் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட், சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இது நோடுக்குள்ள என்ட்ரி ஆகுது, இந்த 5 ஆம்பியரும் நோடுக்குள்ள என்டர் ஆகுது. அப்போ இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நோடு வெளில போகிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்ட்ரி ஆகுது, 5 ஒரு கரண்ட் என்ட்ரி ஆகுது, ப்ளஸ் 5 ஆம்பியர் என்ட்ரி ஆகுது. வெளியில போகிறது இங்கே டோட்டலாக கவனிங்க, இந்த இடத்துல 8 வோல்ட்னா, ஸோ இந்த பிரான்ச்சும் இந்த பிரான்ச் ஈக்குவலாக தானே இருக்கு. ஸோ இதே 8 வோல்ட் நமக்கு எங்கே இருக்கும், இங்கேயே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தா நமக்கு என்ன இருக்கும், இவ்வளோ வோல்டேஜ் பார்த்தா 8 மைனஸ் 5 ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 5. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், கால் பண்ணிடலாமா? I + 5 is equal to 3/5. 3/5 நமக்கு என்னது 0.6. இப்போ I is equal to 0.6 minus 5, ஸோ minus 4.4 ஆம்பியர். ஸோ நோடல் அனாலிசிஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். 103 எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி 5 மீட்டர் லென்த் ஆஃப் ஒயர். ஸோ ஒயரில் 5 மீட்டர் லென்த் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 600 ஓம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதே இது 8 மீட்டர் இருக்கும்போது என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம டேரெக்டாக போடலாம்ல, நம்ம ஆப்டிடியூட்ல பார்த்துருப்போம் இல்லையா, பாக்ஸ் மெத்தட், அதே மாதிரி போடலாம். எவ்வளவு, 5 மீட்டரா, 5 மீட்டர் இருக்கும்போது 600 இருக்குன்னா 8 மீட்டர் இருக்கும்போது என்ன இருக்கும். ஸோ டேரெக்டாக கட் பண்ணலாமா? இது கட் பண்ணால் 120, 8 வரும்போது 960 ஓம். ரைட்டுங்களா? டேரெக்டாக போடலாம். இந்த ஃபார்முலா படி போடுறது தான் என்ன பண்ணுவோம், ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு போட்டு போடலாம். இல்லை டேரெக்டாக இந்த மாதிரி சம் டேரெக்டாக போட்டு போயிடலாம். ஸோ 5 மீட்டர் லென்த் இருக்கும்போது 600 ஓம் இருக்கு. அப்போ 8 மீட்டர் இருக்கும்போது 960 ஓம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது 104. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸ் ஆஃப் 2 மில்லி ஹென்ரி. ஸோ இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி ஸ்டோர்னும் வோல்டேஜ் அக்ராஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டக்டர்ல எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, எனர்ஜி ஸ்டோர்டு இண்டக்டர் நமக்கு என்ன தெரியும், ½ Li² அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ எல்லுக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க, 2 மில்லி ஹென்ரி. 2 மில்லி இன்ட்டு I². இது எல்லாமே நமக்கு என்னது, டிரான்சியன்ட் பார்ட்டு. நம்ம எனர்ஜி ஸ்டோர் பண்ணி பார்க்கும்போது என்ன எடுப்போம், கான்ஸ்டன்ட் டைம், தட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் பார்ட்டை மட்டும் தான் இருக்கும். இந்த 5 ஆம்பியர் தான் ஸ்டெடி ஸ்டேட் பார்ட்டு. இப்போ என்ன எடுத்துக்கலாம், இன்ட்டு 5 இன்ட்டு 5, இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ எவ்வளோ எனர்ஜி இருக்கும், 25 மில்லி ஜூல். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். இங்கே இன்கேஸ் இங்கே வேற ஒரு ஆப்ஷன் இருந்தால் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக சியை போட்டு போயிருக்கலாம். அடுத்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம எனர்ஜி ஸ்டோர் இந்த கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் கேட்கணும். ஸோ வோல்டேஜோட ஃபார்முலா என்னது, V = L di/dt. ரைட்டா? நமக்கு I கொடுத்துட்டாங்க, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி L கூட பெருக்கா என்ன கிடைச்சிரும், வோல்டேஜ் கிடைச்சிரும். டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் L அப்படியே வச்சுக்கிறோம், di/dt. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டன்ட் டைமா, அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாமா, இந்த 50 அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதாவது கான்ஸ்டன்ட் டைம். இது வந்து காமனா இருக்கிறதுனால வெளியில 5 அப்படியே வச்சிருக்கோம். இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. அடுத்து e பவர் டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபார்முலா என்னது, இப்போ e பவர் - xன்னு ஒரு டேர்ம் இருக்குன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ளது கீழே வருமா, -e பவர் - xன்னு வரும். இதே e பவர் -3x இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், -3. e பவர்ல இருக்கிறது கீழே வரும், e பவர் -xன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்க என்ன இருக்கு, -5000 இருக்கு. அப்ப என்ன வரும், இன்ட்டு -5000 e பவர் -5000t. இப்போ L க்கு மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? L ஓட வேல்யூ என்னது, 2 மில்லியா,
2 into 10 power minus 3 இந்த 5 மட்டும் உள்ள பெருக்கிக்கிறேன். 25 into 10 power 4 e power minus 5000t. இங்க 1 minus இருக்கு அப்படிதானே? சோ 1 minus e பவர்ல இருக்கு. இங்க நம்ம வெறும் e கொடுத்தனால இந்த மைனஸை உள்ள கொண்டு வந்தோம். இங்க அகைன் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மைனஸ் இங்க வந்திருக்கும். கரெக்டா? சோ அந்த மைனஸ் நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல பிளஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பெருக்கிடலாமா? இங்க பாருங்க 50 இன்னொரு 0 மட்டும் வருமா? 10 power 4 10 power minus 3 ஒரு 5 மட்டும் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு நமக்கு? இங்க ஒரு 3 0. சோ இந்த இடத்துல ஒரு 5 தானே இருக்கு. 50 இல்ல 5 தானே. சோ இந்த 0 நமக்கு என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு 5 தான் இருக்கு, 50 இல்ல. இந்த இடத்துல 5 ஆப்ஷன்ல வெளில 5 இருக்கு. பட் 10 பவர் 3 10 பவர் மைனஸ் 3 10 பவர் பிளஸ் 3 கேன்சல் ஆயிரும். சோ 50 e பவர் மைனஸ் 5000t. இதுதான் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். சோ ரெண்டு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. எனர்ஜி வந்து 25 மில்லி ஜூல், வோல்டேஜ் 50 e பவர் மைனஸ் 5000t. சி ஆப்ஷன். சரிங்களா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 105ல என்ன இருக்கு? சூப்பர் பொசிஷன் தியரம் வேலிட் ஒன்லி ஃபார் என்ன ரெஸ்பான்ஸ்? நம்ம சூப்பர் பொசிஷன் தியரத்தை வச்சு வோல்டேஜையும் கரண்ட்டையும் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ ப்ரீவியஸா ஒரு क्वेश्चन பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? சூப்பர் பொசிஷன் தியரம் வச்சு எதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது? சோ சூப்பர் பொசிஷன் தியரம் என்ன பண்ண முடியாது? பவரை கால்குலேட் பண்ண முடியாது. சூப்பர் பொசிஷன் தியரம் டஸ் நாட் வொர்க் ஃபார் பவர் கால்குலேஷன். அவ சூப்பர் பொசிஷன் தியரம் வச்சு வோல்டேஜையும் கரண்ட்டையும் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். தியரம் என்னது நமக்கு? அட் அ டைத்துல ஒரு சோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகணும். அதுதான் சூப்பர் பொசிஷன் தியரம். சோ ஒரு டைமிங்ல நமக்கு ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸோ ரெண்டு கரண்ட் சோர்ஸோ ஆக்ட் ஆக கூடாது. ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் தான் நமக்கு உள்ள கண்டிஷன் சர்க்யூட்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். அது சொல்றதா சூப்பர் பொசிஷன் தியரம். சோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வோல்டேஜையும் கரண்ட்டையும் கால்குலேட் பண்றோம். சரிங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் Z பாராமீட்டர் ஆஃப் தி நெட்வொர்க். சோ டைரக்டா என்ன சொன்னோம்? Z பாராமீட்டருக்கு ஷார்ட்கட் சொல்லிருக்கோமா? சோ Z11 Z22 Z21 Z121 Z12. இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணா இன்புட் வேணா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அவுட்புட் வேணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இடையில ஒன்று வேணும்னா Z12 Z21 வேணும்னா சென்டர்ல இருக்கத மைனஸ் எடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ Z11க்கு ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க ஒரு 5K இங்க ஒரு 12K டோட்டல் எனக்கு 17 கிலோ ஓம் இருக்கு. ஸோ ஆப்ஷன் வச்சு இதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியல பாருங்க. டி எலிமினேட் பண்ணிடலாம், ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து Z22 ஆட் பண்ணலாமா? Z22னா சென்டர்ல இருக்கதோ லாஸ்டும். இதுதான் அவுட்புட் இம்பிடன்ஸ் பாராமீட்டர். சோ இங்க 3 இருக்கு, இங்க 12 இருக்கு, 15 கிலோ ஓம். இந்த ரெண்டுலயும் பார்த்தா ரெண்டுலயுமே எனக்கு 15 தான் இருக்கு. ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியல. அப்ப இடையில உள்ளத பார்க்கணும். Z12 ஈக்குவல் டு Z21 ஈக்குவல் டு சென்டர் பார்ட்டா இருக்கும். என்ன நம்ம கொடுத்திருக்கோம்? சென்டர் பார்ட் 12 கிலோ ஓம் இருக்கு. இப்ப எந்த ரெண்டு 12 கிலோ ஓம் இருக்கு பாருங்க. இங்க 12 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 12, இங்க 12, -12 +12 எதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா Z12 Z21 ஈக்குவல் மைனஸ் சொல்லிருக்கோம், மைனஸ் சொல்லிருக்கோம், பிளஸ் சொல்லிருக்கோம். சோ ரெண்டுமே மைனஸா இருந்தா என்ன சொல்லிருக்கோம்? அது ரெசிப்ரோக்கல். பாசிட்டிவா இருந்து ரெண்டும் சேமா இருந்தா ரெசிப்ரோக்கலாவும் இருக்கலாம், நான் ரெசிப்ரோக்கலாவும் இருக்கலாம். பட் எப்போதுமே Z12 Z21 ஈக்குவலா இருந்தா தட் இஸ் சிமெட்ரிக்கல் அண்ட் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன்ல நமக்கு என்ன இருக்கு? ரெண்டுமே சேமா இருக்கு. இங்க ஒன்னு 15 இருக்கு, ஒன்னு 12 இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரைட்டுங்களா? சோ சம்மை சால்வ் பண்ணாமலே டைரக்டா ஷார்ட்கட்டை வச்சு எதாவது ஆட் பண்றோமோ ஆட் பண்ணி உள்ள கொடுத்துக்கலாம். சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இது டைரக்டா ஒரு தியரி क्वेश्चन. H பாராமீட்டர் ஆஃப் தி H11 and H12. இந்த இடத்துல H12 வருமா H21 வருமா? இதை சர்க்யூட் சால்வ் பண்ணும்போது நீங்களே இதை ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். H பாராமீட்டர் ஃபார்முலா என்னது? V1 ஈக்குவல் டு H11 I1 plus H12 V2. I2 is equal to H21 I1 plus H22 V2. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? H11 H12 ஒரே லைன்ல கண்டுபிடிக்க முடியுமா? சோ H11 எங்க இருக்கு? இந்த இருக்கு. H12 இந்த பாராமீட்டர் வரும். நான் இதே கண்டுபிடிக்காத என்ன பண்ண முடியாது? சர்க்யூட்டை சால்வ் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கணும்? H21 கொடுத்துருக்கணும். H21 என்ன ஆயிரும்? இந்த ரெண்டு பாராமீட்டர் ஃபைண்ட் பண்ணுவோமா? சோ இந்த ரெண்டு பாராமீட்டர் ஃபைண்ட் பண்ணா எப்படி பண்ணுவோம்? இந்த சைடு இருக்க ரெண்டையும் கட் பண்ணனும். செகண்ட் டைம் ரெண்டையும் கட் பண்ணனும். செகண்ட் டைம் ரெண்டுலயும் V2 ஆனது காமனா இருக்கு. V2ங்கிறது செகண்டரி சைடு வோல்டேஜ் இல்ல அவுட்புட் வோல்டேஜ். சோ அவுட்புட் வோல்டேஜ் என்ன பண்ணுவோம்? அவுட்புட் வோல்டேஜை கட் பண்றாங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணுவோம்? வோல்டேஜ் சோர்ஸ்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணனும், கரண்ட் சோர்ஸ்னா ஓபன் சர்க்யூட் பண்ணனும். இங்க நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. சோ அவுட்புட் என்ன பண்றோம்? ஓபன் சர்க்யூட் பண்ணணுமா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணுமா? ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸ் இருந்தா ஓபன் பண்ணனும்.
இப்போ எழுது அவுட்புட் டெர்மினலை ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஷார்ட்டிங் அவுட்புட் டெர்மினல். கொஸ்டின்ல 1 2 கிடையாது, 2 1. இப்போ நீங்க 1 2 வச்சு என்ன பண்ண முடியும்? இதையும் கேட்டிருக்காங்க. இதையும் கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அட் அ டைத்துல ஒரே லைன்ல உள்ள பேராமீட்டர் ரெண்டையும் கேட்டிருக்காங்க. H11 H12 வச்சு பண்ண முடியாது. இந்த இடத்துல H21 எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸா வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. எப்போ t = 0 and t = 1 செகண்ட்ல சுவிட்ச் க்ளோஸ் ஆயிட்டு, சுவிட்ச் க்ளோஸ் ஆகி நேரம் கணக்கு கெப்பாசிட்டர் டிசிக்கு அக்ராஸா கொடுக்கும்போது கெப்பாசிட்டர் ஆனது ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா வோல்டேஜ் என்ன இருக்கும்? இந்த ஃபுல் வோல்டேஜும் மொத்தமா அப்படியே இனிஷியலா t = 0 இனிஷியல் கண்டிஷன் ஃபைனல் கண்டிஷன் இருக்குல்ல, இனிஷியலி ஷார்ட் சர்க்யூட், ஃபைனலி ஓப்பன் சர்க்யூட். ஸோ இனிஷியலா இருக்கும் என்ன ஆகும்? t = 0 செகண்ட்ல இது நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும். ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குன்னா இதுக்கு ஏதாவது வோல்டேஜ் இருக்குமா? இருக்காது. அப்போ சப்ளை வோல்டேஜ் ஃபுல்லா எங்க இருக்கும்? எனக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கும். அப்போ இந்த 100 வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கும். அப்போ t = 0 செகண்ட்ல வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இன்புட் வோல்டேஜ் என்ன இருக்கும்? அதே வோல்டேஜ் தான் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ கெப்பாசிட்டர் ஆனது இனிஷியல் கண்டிஷன்ல ஸ்டார்டிங்ல ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கும். பட் டைம் எடுக்க ஓப்பன் சர்க்யூட்டா மாறிடும். இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 100% பார்க்கும்போது இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இனிஷியலா ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கு. ஷார்ட் சர்க்யூட்டா இருக்குன்னா ஒரு கண்டிஷன்ல எப்போனா ஷார்ட் சர்க்யூட் இருக்கும் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? கரண்ட் ஆனது அதிகமா இருக்கும், வோல்டேஜ் ஆனது 0வா இருக்கும். அதே இது ஓப்பன் சர்க்யூட்டா இருக்குன்னா ஓப்பன் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் அதிகமா இருக்கும், கரண்ட் ஆனது 0வா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க நமக்கு ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கும்? கரண்ட் அதிகமா இருக்கும், வோல்டேஜ் 0வா இருக்கும். அப்போ எல்லா வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கும். அடுத்தது t = 1 செகண்ட். t = 1 செகண்ட்ல என்ன இருக்கு? எனக்கு இந்த கெப்பாசிட்டர் ஆனது ஓப்பன் சர்க்யூட் ஆயிருக்கும். இது ஓப்பன் ஆயிரும். சர்க்யூட் ஓப்பன் ஆயிருச்சுன்னா ஃபுல் வோல்டேஜ் எங்க இருக்கு? எனக்கு இதுக்கு அக்ராஸா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸா வோல்டேஜ் இருக்காது. பட் இனிஷியலி ஸ்டோர் ஆன சார்ஜ் இருக்குல்ல, அந்த வோல்டேஜ் எங்க இருக்குல்ல, அதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது? v r of t = v0 e⁻ t/τ. டிரான்சியன்ட் கண்டிஷன் இருக்குல்ல, டிரான்சியன்ட்ல சோர்ஸ் ஃப்ரீ RC சர்க்யூட்டோட ஃபார்முலா. இந்த v0 தான் நம்ம இனிஷியலா பார்த்தது. இனிஷியல் கண்டிஷன் v0 = 100 வோல்ட். ரைட்டுங்களா? இப்போ e⁻ t/τ. t என்ன கொடுத்துட்டாங்க? 1 செகண்ட்ல. t 0 செகண்ட்ல தான் நமக்கு கெப்பாசிட்டர் ஆனது ஷார்ட் சர்க்யூட்டா இருந்தது, ஃபுல் வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருந்தது. t = 1 செகண்ட்ல பார்க்க போறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல v0 தெரியும், t தெரியும், டவ் கண்டுபிடிக்கணும். டவோட ஃபார்முலா டைம் கான்ஸ்டன்ட், டவ் = R × C. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது? 2 மெகா × 0.5 மைக்ரோ. மைக்ரோவும் மெகாவும் கட் ஆயிரும். 2 × 0.5 1. அப்போ டவு நமக்கு 1 இருக்கு, டைமும் 1. அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். v r of t = v0 நமக்கு என்னது? 100 வோல்ட். 100 e⁻−1. ஸோ e⁻−1க்கான வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் 100 கண்டுபிடிச்சிட்டோம். 100 வச்சும் 2 ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியுது. மீதி 2 ஆப்ஷன் எதுன்னு தெரியல. ரைட்டுங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணி போடுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்? டோட்டலே மொத்தமே 100 வோல்ட் தான். 100 வோல்ட் இங்கே நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே எப்படி நமக்கு 600 வோல்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்? ஸோ 600 வோல்ட் டிஸ்சார்ஜ் ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடத்துலையும் 63.2 வோல்ட் கொடுத்தா என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ e⁻−1ஓட வேல்யூ என்னது? இங்க 100 அப்படியே இருக்கு. e⁻−1க்கு 0.368. இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட்க்கு படிச்சிருப்போம். டைம் கான்ஸ்டன்ட்னா டைம் டேக்கன் தி ரெஸ்பான்ஸ் டு டிகே பை a factor of 1/e பார்த்திருப்போமா? இதுதான் டைம் கான்ஸ்டன்ட். டைம் டேக்கன் தி ரெஸ்பான்ஸ் டு டிகே பை a factor of 1/e or 36.8% of its initial value or 63.2% of final value பார்த்திருப்போம். இதுதான் டைம் கான்ஸ்டன்ட் பார்த்திருப்போம். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் 3 டெஃபினிஷன் இருக்கு. டைம் டேக்கன் தி ரெஸ்பான்ஸ் டு டிகே பை a factor of 1/e or 36.8% ஆஃப் இனிஷியல் வேல்யூ. ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்குன்னா அதுல இருந்து 36.8% குறையிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதுக்கு பேரு டைம் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இல்ல 63.2% ஆஃப் இட்ஸ் ஃபைனல் வேல்யூ. ஒரு ஃபைனல் வேல்யூ இருக்கு, அந்த ஃபைனல் வேல்யூல இருந்து 63.2% குறையிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை நம்ம என்ன சொல்லலாம்? டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 36.8% எங்க இருந்துச்சு? இந்த 1/e. இந்த 1/e ஓட வேல்யூ தான் 36.8%. 1/e எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம 1/e சொல்லியிருக்கேன்னா இது என்ன சொல்லலாம்? e⁻−1 சொல்லலாம்ல. இந்த e⁻−1 தான் 0.368.
இதை பெர்சன்டேஜ்ல மாத்தினா 36.8% ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. ஆரம்பத்துல இருக்க வேல்யூவோட 36.8% வர்றதுதான் டைம் கான்ஸ்டன்ட். அப்ப 100 into 0.368 பெருக்குனா நமக்கு 36.8 வோல்ட். ஓகேவா? ஸோ இனிஷியலாக என்ன ஆகுது, கெப்பாசிட்டர் ஆகுது ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குது, ஃபுல் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சோர்ஸ் ஃப்ரீ ஆர்சி சர்க்யூட்டேஜ் என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா முக்கியமானது. வி ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு வீனா டி பவர் மைனஸ் டி பை டவு. ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டேரக்டாக டைம் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஆர்எல் சர்க்யூட்டுக்கு டைம் கான்ஸ்டன்ட்னா ஆர்சிக்கு டவு சி ஈக்குவல் டு ஆர்சி, டவு சி ஈக்குவல் டு எல் பை ஆர். இந்த ரெண்டே டைம் கான்ஸ்டன்ட். இங்கே ஆர்எல் கேட்டிருக்காங்க, ஆர்எலுக்கு எல் பை ஆர். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ சால்வ் பண்ணோம்ல அதே மாதிரி சம் தான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இனிஷியலாக கெப்பாசிட்டர் ஆனது எனக்கு சுவிட்ச் க்ளோஸ் ஆகுது. சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குமா, அப்போ ஃபுல் வோல்டேஜ் இங்கே இருக்குமா, அதே வோல்ட்டா 20 வோல்ட் அப்படி தானே, 20 வோல்ட் அப்படி இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மட்டும் தான் எனர்ஜி டிசிபேட் பண்ணுது. அப்போ 20 வோல்ட் இருக்கு. இது வி ஆஃப் 0. சால்வ் பண்ணாலும் அதே ஃபார்முலா தான். இப்போ வி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, திரும்ப இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் தானே, வி ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு V0 e power minus t by tau. Tau is equal to RC. R ஓட வேல்யூ என்னது 10, C ஓட வேல்யூ 0.2, அப்போ 1. டைம் கான்ஸ்டன்ட் வந்து 1. ஓகேவா? எந்த டைம்ல கேட்டிருக்காங்க, டைமிங் நமக்கு டைமிங் எதுவுமே கொடுக்கல, டி அப்படி தான் இருக்கு. ஆப்ஷன்லி டி அப்படி தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், V of 0ங்கிறது 20, e பவர் மைனஸ் டவுங்கிறது ஒன்று தான் டி. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். இங்கே நம்ம வேல்யூ 20 நிமிஷமா, அந்த 20 எல்லாத்தையும் 20 தான் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்டே டைம் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கலாம். டைம் கான்ஸ்டன்ட் டேரக்டா பண்ணா டவு ஈக்குவல் டு ஆர்சின்னு கிடைச்சிருமா. டைம் கான்ஸ்டன்ட் 1ன்னு வந்திருக்கு. இந்த 1 வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டேரக்டா ஃபார்முலாவை வச்சு இந்த இதை தூக்கி போடலாம், இதுதான் வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து போலாமா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெசனன்ட் கண்டிஷன்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. which of the following statement is incorrect. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க ரெசனன்ஸ்ல. ஒன்னா ரீட் பண்ணுங்க. கரண்ட் இஸ் மேக்ஸிமம். சீரிஸ் ரெசனன்ஸா பேரல் ரெசனன்ஸா பார்க்கணும். சீரிஸ் ரெசனன்ஸ். ஓகேவா? சீரிஸ் ரெசனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு Z ஈக்குவல் டு R. இம்பிடன்ஸ் மினிமமா இருக்கும். இம்பிடன்ஸ் மினிமமா இருந்தா கரண்ட் I என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட் இஸ் மேக்ஸிமம். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் வித் தி அப்ளைட் வோல்டேஜ். XL ஈக்குவல் டு XC தானே. XL ஈக்குவல் டு XC. XL ஈக்குவல் டு XC இருக்கும் போது வோல்டேஜும் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். ஃபேஸ் வீக்கும் வோல்டேஜும் கரண்ட் அக்ராஸா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது, ரெண்டுமே இன் ஃபேஸா இருக்கும். ஏன், இம்பிடன்ஸ் 6. நமக்கு இண்டக்டிவும் கிடையாது, கெப்பாசிட்டிவும் கிடையாது. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும் போது அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் எதுக்குமே இருக்காது. ஓகேவா? அதான் செக் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் வித் வோல்டேஜ் கரெக்ட். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அது நமக்கு தெரியும்ல. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனே அதானே. XL ஈக்குவல் டு XC இருந்தால் தான் அது ரெசனன்ஸ். ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்ட். என்ன கொடுத்துருக்காங்க, இம்பிடன்ஸ் இஸ் மேக்ஸிமம் கிடையாது. இம்பிடன்ஸ் என்னவா தான் இருக்கும், மினிமமா தான் இருக்கும். சீரிஸ் ரெசனன்ஸ்ல. பேரலல் ரெசனன்ஸ்னா இதுக்கு ஆப்போசிட்ல வரும். பேரலல் என்னன்னா வரும்னா இம்பிடன்ஸ் Z வந்து மேக்ஸிமமா இருக்கும், கரண்ட் ஆனது மினிமமா இருக்கும், அடுத்தது அட்மிடன்ஸ் ஆனது மேக்ஸிமமா இருக்கும். ரைட்டா? சீரிஸ் ரெசனன்ஸ்க்கு பேரலல் ரெசனன்ஸ்க்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் தி சர்க்யூட் ஷோன் Q ஃபேக்டர். சீரிஸ் RLC ஆர் பேரலல் RLC ஆர் பாருங்க. இது நமக்கு சீரிஸ் RLC ஃபார்முலா என்னது, Q is equal to 1/R root L by C. ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, 10 ஓம். ரூட் ஆஃப் L க்கு பதிலா என்ன இருக்கு, 0.1, C க்கு பதிலா 50 into 10 power minus 6. ரைட்டுங்களா? இப்போ மேல கொண்டு போனா என்ன வரும், 1/10 root of 10 power plus 6 ன்னு வரும். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறேன், 100 into 10 power 4 ன்னு மாத்திக்கிறேன், டிவைடட் பை 50. சரிங்களா? ஸோ இதையே கட் பண்ணா 2 கிடைக்குமா? அப்போ 1/10 root 2 into 10 power 4. 10 power 4 ரூட் எடுக்கும்போது 10 power 2 இருக்குமா? இப்போ 1/10 into root 2 into 10 power 2. இங்கேயும் கட் பண்ணா இங்க நமக்கு என்ன வரும், root 2 into 10 ன்னு வரும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் 4.47 வரும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா தான் முக்கியமானது. Q ஃபேக்டர் ஈக்குவல் டு 1/R root L by C. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? இந்த இடத்துல 10 தானே வரும்.
ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 0.1 இருக்கு. நான் மேலே கொண்டு வரும்போது இங்கே எனக்கு 10 தான் வரும். இங்கே 10 வரும்போது இதை கட் பண்ணால் என்ன ஆகும் 0 0 1/5 இருக்கும். இங்கே 1/5 ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது 1/5 இருக்கும். சரிங்களா? ஸோ 1/5 இங்கேயும் 1/5 1/√5 into 10 பெருக்கி பாருங்க 4.47 வரும். அடுத்தது 13 என்ன கொடுத்துருக்காங்க சீரிஸ் RLC சர்க்யூட்ல பிலோ தி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியா இருக்கும் போது கரண்ட் என்னவா இருக்கும் நமக்கு தெரியும். ரெசனன்ஸ் கண்டிஷனாலே XL = XC இதுதான் ரெசனன்ஸ் கண்டிஷன். இந்த இடத்துல தான் V and I வந்து இன் ஃபேஸ்ல இருக்கும். ரைட்டா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் பிலோ தி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இது முக்கியமானது. இதுல இருக்க ஆன்சர் இது கிடையாது. ஸோ பிலோ தி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியா இருந்தா ரெசனன்ஸ் கண்டிஷன்ல தான் இன் ஃபேஸ். பிலோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினா நத்திங். நம்ம கிராஃப் பார்த்தோம்ல இங்கதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இந்த சைடு வரும்போது நமக்கு லாகிங், இந்த பக்கம் வரும்போது லீடிங். அப்போ பிலோ தி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினா இதுதான் FR. FR முன்னாடி என்னவா இருக்கு எனக்கு லீடிங்ல இருக்கு. I lead VS. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல தான் இன் ஃபேஸ். இது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்தது லாகிங், ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி லீடிங். ஸோ I lead VS. ரைட்டா? சி ஆப்ஷன் கிடையாது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி தானே. ஸோ இண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ்ல F0 ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி F0 கொடுத்துருக்காங்க. ஆல் தி காம்போனன்ட்ஸ் வேல்யூஸ் ஆர் நவ் டபுள்டு. எல்லா வேலையும் டபுள் ஆக்கிறாங்க. நமக்கு FR ஓட ஃபார்முலா தெரியுமா? FR = 1/2π√L into C. சரிங்களா? ஸோ ஒரு வேலையும் என்ன பண்றாங்க டபுள் ஆக்குறாங்க. நியூவா வர்றத F0 நியூன்னு வச்சுக்கிறேன். F0 நியூ எப்படி இருக்கு 1/2π டபுள் ஆகுனா 2L கெப்பாசிட்டன்ஸ் டபுள் ஆகுனா 2C. ஸோ √4 இருக்குமா? √4 நான் √4 வெளில எடுத்தா இங்க அப்படியே வச்சு போடலாம். 2π√LC இங்க √4 இருக்கு. √4 எடுத்தா 2வா? இப்போ 1/2 தனியா இருக்கு. 2π√L into C. இப்போ இதை மட்டும் தனியா எடுத்தா இன்னும் என்ன கிடைக்கும் F0 நியூ = இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிட்டா இந்த டேர்ம் மட்டும் பாருங்க 1/2π√LC. இது F0 தானே. இப்போ F0 அப்ப F0 நியூ எப்படி மாறி இருக்கு ஆல்ரெடி இருக்க ஃப்ரீக்வன்சியோட பாதியா மாறி இருக்கா. ஸோ அதான் இங்க போட்டிருக்கோம் F0/2. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸையோ இண்டக்டன்ஸையோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ டபுள் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி என்னவா மாறி இருக்கு எனக்கு பாதியா மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க when two resistance are equal parallel effective resistance கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை போட்டிருக்கோம். நேற்று ஒரு சம் பார்த்தோம் இல்லையா 100 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 5 ohmல 100 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்போம் 5/100 போட்டோமா? இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அவ்வளவுதான். ஸோ R/2 எத்தனை ரெசிஸ்டன்ஸ் அது பேரலா பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ohm இருக்கு. ஒரு 10 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்குன்னா 10/10. ரைட்டா? ஸோ என்ன ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நார்டன் கரண்ட் கேட்டிருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணிடலாம் மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணிடலாம். இல்ல நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுவோம். நோடல் பண்ணா நம்ம ஈஸியா முடியலாம். ஏன்னா எப்போ நம்ம மெஷ் அப்ளை பண்ணணும் எப்போ நோடல் அப்ளை பண்ணணும்னு தெரியணும். ஒரு சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரலல் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அங்க நம்ம என்ன பண்ணணும் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும். ஒரு சர்க்யூட்ல நிறைய சீரிஸ் கனெக்டட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம மெஷ் அனாலிசிஸ அப்ளை பண்ணணும். இங்க நமக்கு நிறைய பேரலல் எலமெண்ட் இருக்கு. அப்ப என்ன அப்ளை பண்ணலாம் நோடலை அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க நமக்கு ஷார்ட் சர்க்யூட் தானே. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகாது. ரெண்டு அவுட் கோயிங்ல இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை இன்கமிங்கா எடுத்துக்கிறேன். இப்போ அவுட் கோயிங்ல போற இதெல்லாம் இருக்கு IN + 5ங்கிறது இந்த நோடுல இருந்து வெளியில போகுது. உள்ள வரதை நான் என்ன எடுத்துக்கிறேன் இதே ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் இருக்கும் இதே 2 வோல்ட் தான் இருக்கும். ஐஏ பார்த்தா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் தான். இன்கமிங் கரண்ட் இதை மட்டும் தான் உள்ள எடுத்திருக்கேன். அவுட் கோயிங் கரண்ட் 5 ஆம்பியர் வெளில போகுது. INங்கிறது வெளில போகுது. அப்ப இன்கமிங்ல இது மட்டும் தான் இருக்கும். I = V/R. V க்கு பதிலா 2/R என்ன இருக்கும் எனக்கு 5ன்னு போட்டிருக்கோம். ரைட்டா? அப்ப IN = 2/5 னா 0.4 தானே. 0.4 - 5 ஆம்பியர் which is equal to -4.6 ஆம்பியர். ரைட்டுங்களா? ஸோ டைரக்டா என்ன பண்ணியிருக்கோம் நோடல் அனாலிசிஸை அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 2 ohmக்கு அக்ராஸா இருக்க
கரண்ட் கேட் 2 ஓம் வழியா போற கரண்ட் கேட்டிருக்காங்க. 2 ஓம் இங்க இருக்கு. அப்போ இது வழியா போற கரண்ட் கேட்டிருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணலாம், மெஷ் அப்ளை பண்ணா 3 மெஷ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ரைட்டா? ஸோ இது ஒரு க்ளோஸ்டு பார்த்தா இந்த சைடு ஒரு மெஷ், இங்க ஒரு மெஷ், இங்க ஒரு மெஷ் அப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இதுக்காக ஒரு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு பண்ண போறோம். ஓகேவா? ஸோ எல்லா கான்செப்ட் உள்ள கொண்டு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம இங்கே சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்டை உள்ள பார்க்கலாம். சர்க்கியூட் என்ன பண்ணிக்கிறேன், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இங்க என்ன இருக்கு, ஒரு கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. என்ன பண்ணிக்கிறேன், வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸா மாத்திக்கிறேன். டயக்ராம் மாத்திக்கலாமா? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அங்கிருந்து சீரிஸா ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துக்கிறோம். ரைட்டா? ஸோ அகைன் இங்க என்ன இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நான் 2 ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் தனியாக கூட போட்டு காட்டுறேன். 2 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்தது இங்க ஒரு 8 ஓம், இந்த இடத்துல ஒரு 2 ஓம், இங்கே ஒரு 7 ஓம். சரிங்களா? ஸோ இது எதுவுமே மாற போறது இல்லை, அப்படியே தான் இருக்கு. 4 ஓம், இந்த சைடு இருக்கிறது 8 ஓம், இங்க 2 ஓம், இங்க 7 ஓம். ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னது, current source parallel with resistance can be replaced by voltage source series with resistance. So resistance ஓட வேல்யூ மாற போறதுல இங்க 6 ஓம்னா இங்கேயும் 6 ஓம்னா எனக்கு என்ன ஆகணும், இங்க கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸா மாறுதா, ஃபார்முலா V வோல்டேஜ் V = I × R. இங்க கரண்ட் என்ன I இருக்கு 15, ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு R, 15 × 6 இங்க என்ன வரும், எனக்கு 90 வோல்ட். சரிங்களா? நான் இன்னும் இது என்ன பண்றேன், இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். எனக்கு என்னதான் வேணும், இந்த டயக்ராம்ல இது வழியா போற கரண்ட் வேணும், அப்படிதானே? இந்த கரண்ட் I தான் வேணும். நான் I வரையறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இந்த சர்க்யூட்டை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு வோல்டேஜ் சோர்ஸா மாத்திக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே சீரிஸ்ல தான் இருக்கு. அப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸா ஒரே ரெசிஸ்டன்ஸா போட்டுக்கிறேன். அந்த சைடு 2 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல தான் இருக்கு. அந்த 2 ஈக்குவலன்ட் சர்க்யூட்டா ஒரே ரெசிஸ்டன்ஸா போட்டுக்கிறேன். சென்டர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? இதோட வேல்யூ என்னது, 90 வோல்ட். இதோட வேல்யூ 2 ஆட் பண்ணா 10 ஓம். இதோட வேல்யூ இங்க 8 + 7 15 ஓம். இந்த பக்கம் என்ன இருக்கு, 2 ஓம். சரியா? என்ன கேட்டிருக்காங்க, இந்த கரண்ட் தானே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாமா? எல்லாமே அவுட் கோயிங் எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். எனக்கு இப்போ எல்லாமே இங்க அவுட் கோயிங்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த வோல்டேஜை VA எடுத்துக்கிறோம். VA minus 90 divided by 10 plus VA by 2 plus VA by 15 equal to 0. LCM எடுங்க, 30 வச்சுப்போமா? 30 னா 3VA minus 270 plus 15VA plus 2VA equal to 0. 2VA இங்க 15 17 20 20VA is equal to 270. எனக்கு என்ன வேணும், கரண்ட் தானே வேணும். இதுலயே போற கரண்ட் தானே கேட்டிருக்காங்க, I தானே கேட்டிருக்காங்க. VA கண்டுபிடிக்கணும். அப்ப VA இந்த 2 கேன்சல் ஆயிருமா? VA is equal to 27/2. கரண்ட் I தான் வேணும். I is equal to VA/2 இருக்கா? VA/2 னா எனக்கு கரண்ட் I என்ன வரும், VA ஓட வேல்யூ 27/2. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அப்ப 27/4. நீங்க ஆப்ஷனை கட் பண்ணி பார்த்தா 6.75 வரும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 18th சூப்பர் பொசிஷன் தியரத்தை யூஸ் பண்ணி I கேட்டிருக்காங்க. நம்ம சூப்பர் பொசிஷன் தியரம் கிடையாது, நம்ம எதை யூஸ் பண்ணினாலும் ஐயை கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் தனியாக பண்ணணும், தனியாக ஒரு லூப் அப்ளை பண்ணணும், அதுக்கடுத்து நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும். நான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் என்ன வரும், -6 + 5I - 5Vx + Vx = 0. ஓகேவா? இதுல இருந்து ஐயை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஐயை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், தனியா இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கணும். இந்த Vx மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணா இந்த கரண்ட் உள்ள வருதா? ஸோ உள்ள வர கரண்ட் தானே வேணும். இந்த Vx வேணும்னா இதே கரண்ட் தான் இங்கே வருது. அப்போ ஐங்கிறது 2 ஆம்பியர், இந்த Vxங்கிறது இதுக்கு அப்ரோஸோட வோல்டேஜ். இந்த டேர்ம் மட்டும் தனியாக எடுக்கிறோம். அப்போ என்ன வரும் நமக்கு, இந்த ஐங்கிறது I is equal to 6 - Vx divided by plus Vx plus 5Vx. இந்த ப்ளஸ் தானே இருக்கு, plus 5Vx divided by. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒரு நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுவோம். இங்கே இன்கமிங் கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட் பார்த்தா இது இங்கே எதனா இன்கமிங் வருது, 2 ஆம்பியர் உள்ள வருதா எடுத்துக்கிறேன். இது இன்கமிங் வர்றதை ஸோ இந்த மூணுமே உள்ள இன்கமிங்காக எடுத்துக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு I தெரியாது, இல்லை Vx தெரியாது, 2 அன்னோன் இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எய்தர் ஐயோ இல்லை Vx தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஐயோ இல்லை Vx கால்குலேட் பண்ணுவோம். Vx கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த அட்டம்ப்ட் என்ன பண்ணுவோம், நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்கமிங் கரண்ட் இந்த 2 அவுட் கோயிங் எடுத்துக்குவோம். இன்கமிங் கரண்ட் என்னது 2, அவுட் கோயிங் கரண்ட் என்ன வருது
vx by 1 plus vx minus 6 minus 5 vx divided by 5. இங்க LCM 5 எடுத்துக்கலாமா? 5 எடுத்தா இங்க 10 plus 5 vx plus vx minus 6 minus 5 vx. ஓகேவா? ஸோ இங்க ஆட் பண்ணும்போது என்ன வரும்? எனக்கு 6 vx minus 5 vx vx இருக்கு. vx equal to 16. இந்த vx இதில் போட்டு ஐ கண்டுபிடிச்சிடலாமா? இல்லையா? இதுலயே போடுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல போடுவோமா? ஸோ இதான் நமக்கு சிம்பிளான ஈக்குவேஷன். காம்ப்ளிகேட்டான ஈக்குவேஷன் போக வேண்டாம். நம்ம இந்த ஈக்குவேஷன் வேண்டாம், இதை தூக்கிடுவோம். ஸோ டேரக்டா இங்க நம்ம மெஷ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்றோம். அந்த நோடல் அப்ளை பண்ணி vx கால்குலேட் பண்ணிட்டு அந்த vx ல இருந்து மெஷ் அப்ளை பண்றோம். இப்போ இந்த மெஷ் அப்ளை பண்ணா -6 + 5i -5i plus vx equal to 0. vx தெரியும்னா இப்போ என்ன இருக்கு? -6 plus 5i minus 4vx equal to 0. இப்போ i தான் வேணும். -6 அப்படியே வச்சுப்போம். plus 5i minus 4 into 16 equal to 0. ஓகேவா? நான் 5i மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். கன்சிடர் போச்சுன்னா 4 into 16 64 minus 6 இருக்கு. அப்புறம் ஆட் பண்ணா 64 17 ஆயிரும். இப்போ 70 divided by i is equal to 70 divided by 5. ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 14 ஆம்பியர். சரியா? ஸோ இது ஒரு நோடு. ஃபர்ஸ்ட் நோடு அனாலிசிஸ் அப்ளை பண்றோம். அதுக்கடுத்து மெஷ் அப்ளை பண்றோம். சரிங்களா? ஸோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேரலா ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அது என்ன கேட்டிருக்காங்க? இந்த 1.8 ஓம் வழியா போற கரண்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியாது? டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. நம்ம இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். தெவெனின் தியரம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தெவெனின் தியரம் யூஸ் பண்ண என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் RTH கண்டுபிடிக்கணும், VTH கண்டுபிடிக்கணும். RTH கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம். வோல்டேஜ் சோர்ஸ் ஆஃப் பண்ணா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அப்ப 3U 2 பேரலல் இருக்கு. 3 × 2 divided by 5 equal to 6/5 ஓம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? கரண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், VTH கண்டுபிடிக்கணும். VTH கண்டுபிடிக்கிறதுக்கு சோர்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு சைடு மட்டும் நான் ஒரு லூப் அப்ளை பண்றேன். இங்க அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 3i. ஸோ இங்கே தான் கரண்ட் வெளில போகுது. அப்போ மேலே பாசிட்டிவாக இருக்கும், கீழே மைனஸாக இருக்கும். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். -3i -20 12 வோல்ட். அடுத்து திருப்பி இங்கே தானே வருது. அப்போ +24 + 2i = 0. இப்போ 5i = -12. i என்ன வரும்? 2.4 ஆம்பியர். -2.4 ஆம்பியர். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த சைடு இருக்கிறது மட்டும் தான் வரும். இது வழியா போற டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிரான்ச்ல வோல்டேஜ் இருக்கணும், இல்ல இந்த பிரான்ச்ல வோல்டேஜ் அப்படிதானே. சோ VTH ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். சோ ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் இந்த லோட ஓபன் பண்ணிடுவோம். டயகிராம் வேணா போட்டு காட்டிடுறேன். சோ இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க எனக்கு ஓபனா இருக்கு. இதோட வேல்யூ என்னது? 24 வோல்ட், 2 ஓம், 12 வோல்ட், 3 ஓம். இந்த இடத்துல எனக்கு VTH வேணும். அப்போ இது வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கரண்ட்டை கால்குலேட் பண்ணோம். இந்த கரண்ட் என்ன வந்துருச்சு? நான் டைரக்ஷனை இப்படி இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா கரண்ட் என்ன வந்திருக்கு? -2.4 வந்திருக்கு. இப்போ என்ன அர்த்தம்? கரண்ட் ஆனது என்டர் ஆகல, இதுல இருந்து லீவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் எனக்கு வேணும். வோல்டேஜ் கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்தா என்ன வரும்? 2 × 2.4 -24. ரைட்டுங்களா? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் வருது. ஆப்போசிட் டைரக்ஷன் வரதுனால கரண்ட் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? எனக்கு 4.8 = VTH. 4.8 -24 = VTH. அப்போ VTH என்ன இருக்கும்? VTH = 19.2 வோல்ட். சரிங்களா? RTH தெரிஞ்சு போச்சு, VTH தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவலன்ட் சர்க்யூட் போடலாமா? ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் இருக்கும். தெவெனின் சர்க்யூட், வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். இதோட வேல்யூ தான் 19.2 வோல்ட். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 6/5 ஓம். இப்போ ஒரு லோட் ஆஃப் பண்ணி விட்டோமா? அந்த லோட ஆட் பண்ணிக்கலாமா? எவ்வளவு இருக்கு? 1.8 ஓம். இந்த 5/6 ஓட வேல்யூ எதுக்கு? 1.2 இல்ல 1.2 போட்டுக்கலாமா? இந்த கரண்ட் தானே இப்ப கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்டா போட்டுடலாமா? I = V/R போட்டுடலாமா? I = V/R. V என்ன இருக்கு? 19.2. R எனக்கு 2 R இருக்கு. 1.2 + 1.8 ஆட் பண்ணா 3 வரும். 19.2 / 3 போட்டு பாருங்க, 6.4 ஆம்பியர் வரும். சரியா? சோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்டா பிரான்ச் கொடுத்துட்டாங்க, நோடு கொடுத்துட்டாங்க, எத்தனை லூப்னு கேட்டிருக்காங்க. நேரத்தையே சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் பிரான்ச் = லூப் + நோடு -1. நம்பர் ஆஃப் பிரான்ச் எத்தனை கொடுத்துருக்காங்க? 10
லூப் தான் கேட்டிருக்காங்க. இத்தனை நோடு கொடுத்துருக்காங்க. 7 - 1 6, 6 இந்த பக்கம் வந்தா 4. இப்போ L = 10 - 6 = 4. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? What happened to the resistance of the conductor if the length is increased 3 times and the diameter is half? நமக்கு வேல்யூ என்ன தெரியும்? ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் R = ρL/A. என்ன பண்ணியிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க? What happened to the resistance of the conductor if the length of increased 3 times? L என்னவா மாறுது? L = 3L மாறுது. அடுத்து என்ன பண்றாங்க? diameter is half. D என்னவா மாத்துறாங்க? D/2 மாத்துறாங்க. நமக்கு ஏரியா ஃபார்முலா தெரியுமா? ρL/ ஏரியா வந்து πr². நமக்கு ரேடியஸ்ல இருக்கு, டயமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இதை இன்னும் மாத்திக்கலாமா? இப்போ ρL / π